ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தி கோச் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா சந்து அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன சந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு சின்ன பொந்துக்குள்ளே இருக்க இந்த பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு பேர் தெரசா. அந்த பொந்துக்குள்ளே அது ஒரு குகை. அதுக்குள்ளே அவங்க எதுக்காண்டி இருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ரஷ்யா முழுக்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவங்க ஷூட் பண்ணுறதுல மிகப்பெரிய ஃபேமஸான ஆள். இங்கே கூட அது சம்மந்தமாக தான் வந்து சுமார் 10 நாட்களாக அந்த குகைக்குள்ளே அவங்க தங்கியிருக்காங்க. யாரோ ரஷ்யன் பில்லியனர் இருக்காரு. அவர் தன்னுடைய சொந்த விமானத்தில் அங்கே வரும்போது அவரை சுட்டு கொண்டுறாங்க. சீன் கட் பண்ணால் பீச்சில் லிவேன்ற இவனை காமிக்கிறாங்க. இவன் கூட ஒரு ஷூட்டர் தான். அமெரிக்க ராணுவத்தில் வேலை பார்த்துருந்தான். சில மாதங்கள் முன்னாடி தான் வேலையை விட்டான். லிவை பற்றி பார்த்தோன்னா அவன் அமெரிக்காவில் இருக்க டாப் 5 ஷூட்டரில் ஒரு ஆள். யாருன்னு தெரியாத பல ஆட்களை கொன்று குவிச்ச காரணத்தினால இவனுக்கு மன அமைதி ஃபுல்லாக போயிருச்சு. ஸோ தன்னுடைய மன அமைதிக்காண்டி தான் வேலையை விட்டுட்டு இப்போது வீட்டில் இருக்கான். இவனுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, மனைவி, பிள்ளை குட்டிங்கன்னு யாரும் கிடையாது. ஒரு தனியாள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் பீச்சில் நிம்மதியாக உட்காந்துருக்கும் போது அவனுக்கு மிலிட்ரி பேஸ்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது. உடனடியாக நீ கிளம்பி பேஸுக்கு வா அப்படின்னு. நம்ம ஆள் மிலிட்ரியை விட்டுட்டான். ஆனால் கூட அப்பப்போ ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னால் நம்ம ஆள் போவான், வேலை வைப்பான். அதை முடிச்ச உடனே திரும்ப வீட்டுக்கு போயிடுவான். அதே மாதிரி இருக்கும்போது தான் இப்போயும் மெசேஜ் வருது, இவன் திரும்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்க போல இருக்குது அப்படின்னு திரும்ப அந்த பேஸுக்கு வந்து போகிறான். அங்கே போன உடனே நம்ம ஆள் அந்த ஆண்டியை பார்க்குறான். அந்த ஆண்டி நம்மளால் ரொம்ப புகழ்கிறாங்க. சொல்லப்போனால் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. அதை நான் இங்கே ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அவங்க புகழ்றதை பார்த்தா அவங்களுக்கு கூட அப்படி தான் தோணும். அவங்க அவ்வளோ புகழ்றதை பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன வேலை முடியணும், என்ன வேலை இருக்குது அதை சொல்லுங்கள், டேரெக்டாக மேட்ருக்கு வாங்க அப்படி சொல்லும்போது அந்த ஆண்டி சொல்கிறாங்க, நீ தனியாக இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று நாங்கள் இப்போது யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே முக்கியமான ஒரு வேலைக்கு அனுப்ப போகிறோம். அந்த இடம் எங்கே இருக்குன்னு கூட யாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப சீக்ரெட்டான ஒரு பேஸ் அது. அங்கே போயிட்டு நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்மளால சரி சொல்கிறாரு. கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தெரசாவை கட்டுறாங்க. அவங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவர் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தன் மனைவி சமாதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இவங்க அப்பா கூட ஒரு ஸ்னைப்பர் தான். அப்பா கிட்ட இருந்தால் மகள் கற்றுக்கிட்டாங்க. சொல்லப்போனால் படத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலுமே ஷூட்டராக தான் இருப்பாங்க. கட் பண்ணால் ஹெலிகாப்டர் கட்டுறாங்க. அதுக்குள்ளே லீவே இருக்கான், படுத்திருக்கான். அவனை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவனுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு அவனுக்கு மயக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. இப்போ லீவை எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்டு மேலே அவங்க பறந்துட்டு இருக்காங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஹெலிகாப்டரில் இருக்க யாருமே அதுக்கு பதில் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் லேவி கிட்ட ஒரு ஆள் போயிட்டு அவனுடைய பர்ஸு, மோதிரம், ஃபோன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு பேக்கை அவங்ககிட்ட கொடுத்து இந்த இடத்துல நீ குதி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் குதிக்க சொல்கிறாங்க. நம்மளும் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து குதிச்சு பேராஷூட் ஆன் பண்ணி கீழே போகிறான். கீழே போன உடனே பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. வெறும் ஆறு, மலை, காடு அந்த மாதிரி தான் இருக்குது. அவன் எங்கே இருக்கான்னு அவனுக்கு கூட தெரியல. லீவை எங்கே போயிட்டுருக்கோம், எதுக்காண்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் அந்த ஹெலிகாப்டரில் இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட பாதையை சொல்லியிருப்பாங்க. அந்த பாதையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தோன்னா அங்கே இன்னொருத்த வர்றான். அவன் லீவை பார்த்து கை காட்டுறான். அவன் லீவை கூட்டிகிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் நடுக்காட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்குது. உள்ளே போனால் ஃபுல்லாக மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது. அங்கே நம்ம லீவை சுமார் 1 இயருக்கு வேலை பார்க்கணும். ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்துட்டு சுமார் 1 வருஷம் கிட்ட அங்கே தான் வேலை பார்த்துருந்தான். இப்போ லீவே அங்கே போன உடனே அவங்ககிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறான். இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், இந்த ரீடிங்லாம் எடுக்கணும், டெய்லி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லா வேலையுமே கிளியராக சொல்லிக் கொடுக்குறான். எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிக் கொடுத்த பின்னாடி அங்கே இருக்க மிலிட்ரி மேன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனால் 1 வருஷமாக அங்கேருந்து ரொம்ப காஞ்சு போயிருக்கான். இப்போ நம்ம திரும்ப ஊருக்கு போக போகிறோம், நம்மளுடைய ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த டவர்லேருந்து பேஸுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறான். இந்த மாதிரி என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, என்னை பிக்கப் பண்ணால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அவன் போகிறான். அவன் அங்கே போகும்போது கரெக்டாக அந்த ஹெலிகாப்டரும் அங்கே வருது. கொக்கியை போட்டு அவனை தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த மிலிட்ரி மேனும் தான் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். ஆனால் போகும்போது அந்த ஹெலிகாப்டரில் உட்காந்துருக்க ஒரு ஆள் இவனை பார்த்துட்டு உன்னுடைய அந்த சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சடனாக தான் வச்சுக்க துப்பாக்கியால் இந்த மிலிட்ரி மேனை சுட்டு கொண்டுட்டு அந்த கைத்தையும் அத்து விட்டுறான். அவன் பாடி நடுக்காட்டுக்குள்ளே அங்கே விழுகுது. சொல்லப்போனால் அந்த டவர் ஓவரால் ப்ரோக்ராமே அவங்க ரொம்ப சீக்கிரட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு தான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாமல் லீவே அந்த டவரில் தான் வேலையை ஆரம்பிக்கிறான். பார்த்தோன்னா அவன் இருக்க அந்த டவர் பக்கத்தில் ஒரு பெரிய குழி இருக்குது. அந்த டவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதே மாதிரி இன்னொரு டவர் கூட இருக்குது. அதாவது இது வேறு நாட்டோடது, அது ரஷ்யாவோடது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டவரில் கூட ஆட்கள் இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டவரை ஒட்டின மாதிரி இருக்க குழிக்குள்ளே நிறையா லேண்ட்மைன்ஸ் அவங்க போச்சிருக்காங்க. அது எதுக்கானு கேட்டால் முன்னாடி வேலை பார்த்த அந்த ஆளுக்கும் அது தெரியாது, இப்போ வந்திருக்க லீவைக்கும் அது தெரியாது. அது எதுவுமே தெரியாமல் சும்மா ரீடிங் எடுக்கிற வேலையை மட்டுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த குழிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த லேண்ட்மைன்ஸ்லாம் எதுக்காண்டி வச்சிருக்காங்க, எதுக்காண்டி நீங்கள் வேலை பார்க்கணுன்னு லீவு
லீவுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வேலை மட்டும்தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே இருக்க ரீடிங் எடுத்து டேரெக்டாக பேஸுக்கு அனுப்பணும். அது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்ச வேலை, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த வேலை. லீவையும் அந்த குழிக்குள்ள என்ன இருக்குது, அந்த வேலையை எதுக்காக நீ பார்க்குறோம் அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்காம தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை மட்டும் டெய்லி பார்த்துட்டே இருக்கான். இப்படியே நாள் இல்லை, வாரம் இல்லை, மாதங்கள் போக ஆரம்பிக்குது. அப்படிக்கும் போது ஒரு நாள் ஆப்போசிட்ல இருக்க அந்த டவருக்குள்ள வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. தங்கிட்ட இருக்க பைனாக்குலர் வச்சு ஆப்போசிட்ல யார் இருக்கா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம தெரசா. அவங்க ரம்பத்தை யூஸ் பண்ணி ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. தெரசா கூட அந்த டவருக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். எதுக்காண்டி அங்கே வந்திருக்கோம், என்ன வேலை பார்க்க போகிறோம், எதுக்காண்டி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு கூட தெரியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வெறும் ரீடிங் எடுக்கிறது மட்டும்தான். அந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெரசா கூட பைனாக்குலர் வச்சு பார்க்கும்போது லீவையை அவங்க பார்த்துடுறாங்க. ஆனால் கூட பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவங்க ரெண்டு பேருமே தான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படிக்கும் போது ஒரு நாள் நைட்டு லீவை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கெட்ட கனவு வருது. அவனுக்கு அங்கே ஏதோ இருக்க மாதிரி தோணுது. உடனே தன் துப்பாக்கி எடுத்துட்டு அங்க தெரிய ஆரம்பிக்கிறான். அவ பார்த்தோன்னா கீழே ஒரு கண்ணாடி துண்டு அவன் காலில் குத்திருது. உடனே அந்த பிளட் அவன் கிளீன் பண்றான். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு டவர்ல இருக்க அந்த பொண்ணு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை பார்க்க முடிவு பண்ணிட்டு பைனாக்குலர் எடுத்து பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது இவனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வெளியே உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கேண்டில் வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட தூக்கம் வரல. சொல்ல போனா தூங்கல. ஏன்னு பார்த்தோன்னா அன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே. தனியால உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை லீவே பார்க்கறான். அப்போ அந்த பொண்ணு நம்ம இங்கே தனியா இருக்கோம், நமக்கு நீங்க யாரும் கிடையாது, ஆனா அவன் அங்க இருக்கா, அவனுக்காவது நம்மளுடைய பர்த்டே அப்படின்னு தெரியணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேச முடிவு பண்றாங்க. உடனே தான் துப்பாக்கி எடுத்து அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு சவுண்டு கேட்டு உடனே தான் பைனாக்குலர் எடுத்து அங்கே பார்க்கும்போது அந்த பொண்ணு சாட் எடுத்து இன்னைக்கு என்னுடைய பர்த்டே அப்படின்னு அதில் எழுதி காட்டுறாங்க. அதை பைனாக்குலரில் பார்த்த இவனும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடிவு பண்ணுறான். உடனே இவனும் ஒரு பேப்பர் எடுத்து என் பேர் லீவே அப்படின்னு எழுதி காட்டுறான். அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி சாட்லேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு இன்னைக்கு என்னுடைய பர்த்டே அப்படி சொல்றாங்க. அதை பார்த்த இவனும் அந்த பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்றான். இப்படி அவங்க ரெண்டு பேருமே சாட்ல எழுதிக்கிட்டே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாம லீவே சைட்ல இருக்க அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்துக்குள்ள ஏதோ அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்து அந்த பொண்ணு பள்ளத்துக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு லீவைக்கு சிக்னல் தர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லீவை கீழே என்ன இருக்கு அப்படின்னு ஒரு டார்ச் வச்சு பார்க்கறான். பார்க்கும்போது அங்க வித்தியாசமா மனித உருவத்துல இருக்கு. ஆனா வித்தியாசமா பயங்கரமா இருக்கு. சும்மா ஒன்னு ரெண்டு கிடையாது, நிறைய இருக்கு. அது மேல நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த லீவைக்கு அது என்ன விதமான கிரியேச்சர் அப்படின்னு ஒன்றும் புரியல. உடனே தன் துப்பாக்கி எடுத்து அதை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். அப்படி சுடும்போது பக்கத்துல லேண்ட்மைன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா அந்த லேண்ட்மைன்ஸ்லாம் வச்சதே இதுக்காண்டி தான். ஒவ்வொன்றா வெடிக்க சுமார் 100 அந்த மாதிரி இருக்க ஜந்துக்கள் அழிஞ்சு கீழே போக ஆரம்பிக்குது. ஆனா கூட விடல, இன்னும் 100 ஜந்துக்கள் மேல நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் மேல வர லீவையை அதை பார்த்து சுட ஆரம்பிக்கிறா. ஆனா குறைஞ்ச பாடு கிடையாது. அப்ப அதை பார்த்து தெரசாவும் லீவைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தாங்கிட்ட இருக்க மிஷின் கண்ணை வச்சு அந்த பக்கமா பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சுட்டு கீழே தள்ளுறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா தெரசா இந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடுல இருக்க படத்துல இருந்து கூட அதே மாதிரியான ஜந்துக்கள் மேல வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த லீவை இந்த சைட்ல இருந்து மிஷின் கண்ணை யூஸ் பண்ணி அதை சுட ஆரம்பிக்கிறான். ஆனா அதெல்லாம் குறையவே கிடையாது. கொச்சன்னு அதிகமா வந்துட்டே இருக்கு. அப்படி வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா அங்க வச்ச கன்னு அதே மாதிரி லேண்ட்மைன்ஸ் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே அங்க வச்சதே அதுக்காண்டி தான். அது எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா செத்து கீழே விழுக ஆரம்பிக்குது. ஆக்சுவலா பார்த்தோம்னா அது எல்லாமே நிம்மதியாக கீழே படுத்துருந்துச்சு. ஆனா நம்ம அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டு தான் அதெல்லாம் இப்போ மேலே வந்திருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேருமே மாற்றி சுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்ட்மைன்ஸ் ஆட்டோமேட்டிக் கன்னு அதெல்லாம் சுட்டுட்டு இருக்கு. 100 ஜந்துக்கள் செத்து போய் கீழே விழுகுது. அப்படி சுடும்போதே ஹீரோயினுக்கு அடிப்படுது. அவங்க காயமாகறாங்க. ஆனா கூட விடாம சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அந்த ஜந்துக்கள் எல்லாமே திரும்ப கீழே போயிருது. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இதான் என்னுடைய பெஸ்ட் பர்த்டே அப்படின்னு ஹீரோக்கு பேப்பர்ல எழுதி காமிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ சிரிக்கிறான். இப்படியே அன்னைக்கு நைட்டு போது அடுத்த நாள் காலையில விடியுது. அதுக்கடுத்து அவங்க சாட்ல எழுதிக்கிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு 3-4 மாசம் போது லீவையும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண இம்ப்ரெஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்கும் போது தூரத்தில் இருந்துக்கிட்டே செஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, நிறைய விளாடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. அதை பார்த்த லிவை அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் போக முடிவு பண்றான். உடனே தங்கிட்ட இருக்க ரோப்பெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வழியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு சின்ன ராக்கெட் இருக்கு. அதில் அந்த கைத்தை சுற்றி ஆப்போசிட் சைடை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். அந்த ராக்கெட் கரெக்டாக போயிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க ஒரு மரத்தில் குத்தி நிற்கிது. அதுக்கடுத்து லிவை என்ன பண்ணுறான், அந்த ராக்கெட்டை தாய் இடத்துலையும் ஃபிட் பண்ண பின்னாடி அங்கே இருக்க அந்த ரோப் வழியா தொங்கிட்டு அந்த பக்கம் பார்த்து போக ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக பார்த்தோன்னா அந்த பொண்ணு பக்கம் போகிறான். அங்கே அந்த பொண்ணை ரீச் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகும்போதே அவங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கொத்தும் கொண்டு போகிறான். தெரசா லீவையை ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபீல் உண்டாகுது. ரெண்டு பேரும் அதுக்கடுத்து அந்த பக்கம் உள்ள டவருக்குள்ளே போகிறாங்க. அங்கே போன உடனே லீவையை அந்த பொண்ணு குளிக்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே அதான் சொல்கிறாங்க. லீவை உடனே போயிட்டு குளிக்க போகிறான். குளிச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணு கிட்ட போகிறான். அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் கேண்டில் லைட் ஏற்றிக்கிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போது ரெண்டு பேருமே ஒன்றாகிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்த பின்னாடி அடுத்த நாள் காலையில்
காலையில் லீவை திரும்ப கிளம்பி அந்த பக்கம் இருக்க டவருக்கு போனோம் இல்லையா, அந்த ரோப்பில் கைத்தை கட்டி திரும்பவும் அந்த பக்கம் பார்த்து போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா லீவையோட டவர் இருக்க அந்த பழத்துக்குள்ள இருந்து மறுபடியும் அந்த மனித உருவத்தில் இருக்க அந்த ஜந்துக்கள் வெளியே வருது. அங்கே இருக்க லேண்ட்மைன்ஸ் மேலே தெரியாமல் காலை வச்சு அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வெடிச்சதால லீவை கட்டியிருக்க அந்த கயிறு கூட அருந்து லீவை டேரெக்டாக அந்த பழத்துக்குள்ள விழுகிறான். ஆனால் பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி எப்படி தப்பிச்சிடறான். அது எல்லாத்தையுமே தெரசா பார்க்குறாங்க. ஆல்ரெடி லீவையை அவங்க காதலிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவனை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு தெரசா என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு பேராஷூட்டை போட்டு அந்த பழத்துக்குள்ள குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள அவங்க விழுகிறாங்க. எப்படி ஒரு பாறையை பிடிச்சவங்க மேல வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா லீவியோட பேராஷூட் ஒரு மரத்துல மாட்டி அவன் தொங்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அந்த மரத்துல வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஜந்து அவனை திங்கி வருது. அதை பார்த்த லீவை தங்க கண்ணை எடுத்து அதை சுட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கன்னு சவுண்டு கேட்ட உடனே லீவைக்கு இன்னும் எதுவும் ஆகல, அவன் உயிரோட இருக்கா அப்படின்னு தெரசா புரிஞ்சுக்கிட்டு அந்த கன்னு சவுண்டு எங்க இருந்து வந்துச்சோ டேரக்டா அங்க போறாங்க. அப்பயே பார்த்தோன்னா லீவை கீழே விழுந்திருக்கான். அவனை இன்னொரு மரம் மாதிரி இருக்கு, அந்த மரம் திங்க போகுது. அதுக்குள்ள அவன் மாட்டிருக்கான். ஆனா தெரசா அங்க போயிட்டு அதெல்லாம் சுட்டு லீவை காப்பாத்துறாங்க. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் இது எந்த மாதிரியான இடம், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே மனித உருவத்தில் இருக்க அந்த ஜந்துக்கள், அதாவது ஜாம்பிஸ் மாதிரி இருக்கு, அது குதிரையில வருது. அந்த குதிரை பார்த்தோன்னா அது கூட ஜாம்பியா மாதிரி இருக்கு. அது வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா கூட இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே அட்வான்ஸான மிஷின் கன் இருக்கு, அதை வச்சு அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஜாம்பிஸ்ல நிறைய இது செத்து போகுது, சிலது ஓடி போயிருது. அப்போ அதை பார்த்த தெரசா லீவை அவங்க ரெண்டு பேத்துக்குமே எதுவும் புரியல. இவங்கெல்லாம் யாரு, எதுக்காண்டி இங்கே இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி மாறினாங்க, இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. ஆனால் கூட அதுக்கு பதில் சொல்லாங்க யாருமே இல்லை. அப்படி பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பழைய சர்ச்சை காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே போகும்போது நிறைய எலும்புக்கூடுகள் இருக்கு. அதை பார்த்தவங்க இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய சிலந்திகள் இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குது. இவங்க அதை எல்லாத்தையுமே சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா அப்போ வரைக்கும் அங்கே இருந்து அந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே திரும்ப எழுந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இவங்க அவங்களே சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது தான் இன்னொரு பேஸை காமிக்கிறாங்க. அதாவது ராணுவ தளவாடத்தை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள லீவை தெரசா அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போனா நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மனுஷங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்க செட்டப்பாக பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் தாண்டி இன்னும் உள்ளே போகும்போது நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டரும் அங்கே இருக்குது. அந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் கூட ஆன் ஆகுது. அதை லீவை தெரசா அவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மனுஷங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டிஎன்ஏ ஃபுல்லாக மாற்றி ஒரு மனித மிஷினாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லா புரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு மிஷின் ஆன் பண்ணும்போது ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. அந்த வீடியோவில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இடம் ஃபுல்லாக அப்படி எப்படி மாறுச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா அந்த பழத்துக்குள்ள பாம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான பாம் ரெடி பண்ணால் கூட சைனா, ரஷ்யா அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் பவர்ஃபுல்லான பாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போது அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரி பாம்லாம் வேணாம், இதோட பவர்ஃபுல்லான ஆயுதம் வேணும், நம்ம தான் டாப்பில் இருக்கணும், அதுக்கு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்க சயின்டிஸ்டுக்கு உத்தரவு போறாரு. அப்போ அமெரிக்காவில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை கிரியேட் பண்ண முடிவு பண்றாங்க. ஆனா அது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னு அந்த பழத்துக்குள்ளே ஒரு நகரத்தை ரெடி பண்றாங்க. அதுக்குள்ள மனுஷங்க தங்குறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி அவங்க அந்த பயாலஜிக்கல் வெப்பனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை கூட கிரியேட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அதுல விபத்து ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சகஜமா இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இவங்க கிரியேட் பண்ற அந்த பயாலஜிக்கல் வெப்பன் வெடிச்சு அந்த கேஸ் லீக் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த பயாலஜிக்கல் கேஸால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் மொத்தமா மாறி போகுது. அது எப்படின்னா டிஎன்ஏ மிக்ஸ் ஆகுறது. அது எப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த பயாலஜிக்கல் கேஸ் ரிலீஸ் ஆன அந்த டயத்தில் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கும்போது மரத்துடைய டிஎன்ஏ அதே மாதிரி மனுஷனுடைய டிஎன்ஏ ரெண்டும் மேட்ச் ஆகி போகுது. மரம் மனுஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனித மரமாக மாறுறாங்க. ஒரு மனுஷன் குரங்கு இருந்தால் ஒரு மனித குரங்காக மாறுறாங்க. இப்படி நாய் மனுஷன், பாம்பு மனுஷன், பூனை மனுஷன் அப்படின்னு எல்லாமே மிக்ஸ் ஆகுது. அப்படி நம்ம இது வரைக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகி போகுது. ஆனால் இந்த கெமிக்கல் எல்லாமே அந்த குழியிலே இருந்தது, குழியை தாண்டி மேலே போகல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில கேஸ் வந்து தரையில் இருக்கும், வானத்துக்கு போகாது. சில கேஸ் வானத்தில் இருக்கும், தரைக்கு வராது. அதே மாதிரி தான் இந்த கேஸ் பார்த்தோன்னா தரையில் இருக்குது. நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. அந்த கேஸை சுவாசிச்சா நீங்களும் அதே மாதிரி மாறக்கூடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாடியில் இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்த்து இருக்கும்போது லீவை தெரசா அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ஓல்டாக இருக்குது. ஆனால் ஒரு லேப்டாப் மட்டும் ரொம்ப புதுசாக இருக்குது. அதை பார்க்கும்போது இங்கே என்ன யாரோ வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அந்த லேப்டாப் யாரோடது, யார் அதை இன்னும் ஆக்சஸ் பண்ணுறா, யாருக்கு தகவல் அனுப்புகிறாங்க அப்படின்னு மேற்கொண்டு உள்ள சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. அது வேறு யாரும் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு ஆன்டி காமிச்சாங்களே லீவையை இந்த பேஸுக்கு அனுப்புனாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த தகவல் எல்லாமே போயிட்டுருக்கு.
அது எல்லாத்தையுமே லீவை பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் லீவை தெரசா அவங்க 2 பேத்துக்குமே ஒரு டவுட் வருது. இங்கே மனுஷங்க எல்லாருமே மாறி போயிட்டாங்க, வாடுறதுக்கு உண்டான தகுதியே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த அழிக்காம அவங்க எதுக்காண்டி இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது. ஸோ அந்த லேப்டாப்ல இன்னும் வேற என்னென்ன இருக்கு, ஏதாவது முக்கியமான தகவல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் லீவை மேலும் சர்ச்னு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஆண்டி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்ட இந்த மனுஷங்களை வச்சு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள வைரஸ் தாக்கிருச்சு, டிஎன்ஏல மாறி போச்சு. ஆனா கூட இவங்கள சாகலை, இன்னும் உயிரோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களை ஆராய்ச்சி பண்ணி இவங்களுடைய டிஎன்ஏ எடுத்து நார்மல் மனுஷங்க சிட்டியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள செலுத்தி ஒரு சூப்பர் ஹியூமனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆன்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அமெரிக்க கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்த இடத்த இன்னும் அழிக்காம அப்படி வச்சிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட மனுஷங்களுடைய டிஎன்ஏ காண்டி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாருக்கும் தெரியாம ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள திரும்பி கூட்டி போகும்போது அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி இந்த கிளாசிஃபைடு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லீவை பார்த்துடுறான். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு பிடிஎஃப் கூட இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. ஒருவேளை இந்த இடம் பற்றி மற்ற ஆட்களுக்கு மற்ற கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிக்கணும். அதுக்கு இந்த இடத்துல இருக்க அந்த அணுகுண்டை வெடிக்க வச்சுட்டோம்னா இந்த இடம் அழிஞ்சு போயிடும். ஒரு தகவல் கூட யாருக்கும் கிடைக்காது, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அது பிடிஎஃப்ல போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த லீவை தெரசா அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், தப்பிக்க என்ன வழி இருக்குது அப்படின்னு அதுக்குண்டான பாதையை நோக்கி லீவை தெரசா அவங்க 2 பேரும் போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு ஜீப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து கீழே ஒரு ரோப்பு அந்த விழுந்துச்சு இல்லையா, அதை இந்த ஜீப்போட அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த ரோப்பை இந்த ஜீப்போட கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் இருக்க மோட்டர் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போக ஆரம்பிக்குது. இது இவங்க 2 பேரும் மேலே போயிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிரியேச்சர்ஸும் வந்துடுது, இவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தவங்க 2 பேருமே அந்த கிரியேச்சர்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக லீவை என்ன பண்ணுறான்னா அதில் இருக்க பெட்ரோலை கீழே திறந்து விட்டுட்டு அதில் ஃபயரை பற்ற வைக்கிறான். அந்த பெட்ரோல் எல்லாமே கீழே இருக்க கிரேச்சர்ஸ் மேலே பட்டு அது எல்லாமே எரிஞ்சு நாசமாகுது. ஆனால் அந்த நெருப்பு அந்த கிரேச்சர்ஸ் மேலே மட்டும் இல்லாமல் அந்த வண்டிலையும் பற்ற ஆரம்பிக்குது, வண்டி வெடிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயே லீவை தெரசா அவங்க 2 பேரும் ரோப்பை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு அவங்க 2 பேரும் பேஸுக்கு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தோன்னா லீவை அந்த ஆண்டியை கான்டாக்ட் பண்ணுறான். இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆண்டி ரொம்ப தெளிவாக, நாங்கள் கீழே ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் வச்சுருந்தோம், அதில் ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதை யாரும் கீழே போய் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருக்காங்க, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. ஆப்போசிட் டவரில் ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் கீழே போய்ட்டு அதெல்லாம் படித்து பார்த்துருக்கணும், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ உனக்கு இருக்க அந்த டாஸ்க் என்னன்னா, நீ டேரெக்டாக ஆப்போசிட் டவருக்கு போ, அந்த பொண்ணை கொலை பண்ணு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு இவனும் சரி சொல்கிறான். ஆனால் லீவைக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அது எல்லாத்தையுமே ஆடியோ மூலமாக அந்த ஆண்டி பேசிகிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அந்த ஆண்டி வீடியோ மூலமாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அங்கே லீவை பக்கத்தில் தெரசான்ற அந்த பொண்ணும் இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கு நல்லா புரியுது. அது எல்லாமே தெரிஞ்சு தான் இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டி என்ன முடிவு பண்ணுதுன்னா, இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, கீழே போயிருக்காங்க, அந்த பிபிடி ஃபைலை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருக்காங்க. நம்ம கீழே என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஆச்சு, இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இவங்கள அப்படியே வருது நல்லது கிடையாது. ஸோ இவங்களை போட்டு தரலாம் அப்படின்னு அந்த ஆண்டி முடிவு பண்ணுது. உடனே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஒரு ஆளையும் கூட்டிட்டு டைரக்டா அந்த பேஸுக்கு போகுது, அவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்றதுக்காண்டி. ஆனா அந்த ஆண்டிக்கு தெரியாத இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. லீவை தெரசா அவங்க 2 பேருமே இந்த ஆண்டிக்கு தெரியாம ஒரு மிகப்பெரிய பக்காவான பிளான் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த பேஸு அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க அந்த குழிக்குள்ள இருக்க பெரிய பாம் அணுகுண்டு அது எல்லாத்தையுமே வெடிக்க செட் பண்ணிட்டாங்க. இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸில் அந்த பாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு லீவை தெரசா அவங்க 2 பேருமே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத அந்த ஆண்டி ஆளோட டேரெக்டாக அந்த பேஸ்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே இருக்க பாமை அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இன்னும் கரெக்டாக 2 மினிட்ஸ் அந்த பாம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. அதை பார்த்து அந்த ஆண்டி பயந்து போயிட்டு உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு தான் கூட வந்து ஆட்களை கூட்டிகிட்டு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அங்கேருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபாஸ்ட் அங்கேருந்து போனால் கூட அதுக்குள்ளே பார்த்தோன்னா 2 பேஸ் அதே மாதிரி கீழே அந்த பெரிய அணுகுண்டு எல்லாமே வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அதில் இந்த ஆன்டி போகிற ஹெலிகாப்டர் மட்டி அதுவும் வெடிச்சு சுக்குநூறு ஆகுது. இன்னொரு பக்கம் லீவை தெரசா அவங்க 2 பேரும் வேற பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அந்த விபத்துல வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. கட் பண்ண பிரான்ஸ்ல தெரசா காட்டுறாங்க. அது அவங்களுடைய ஃபேவரட் பிளேஸ். அங்க தன் காதலன் இந்த லீவை வருவானான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தபடியே பார்த்தோன்னா லீவை அங்கே போறான். 2 பேருமே ஒன்று சேர்றாங்க. அவங்க வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. படத்தை அங்கிட முடிக்கிறாங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு படம். இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.